ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது உங்கள் ரியல் ஒன். உங்கள் நிறைய பேருக்கு ரியல் ஒன்னு காட்டியிருக்காது. என்எஸ் பீட்ஸ்ன்னு காட்டியிருக்கும். சரி, அது என்னோட பழைய அந்த சேனலோட பழைய நேம். அது நிறைய பேருக்கு இன்னும் அப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. பட் இது உங்கள் ரியல் ஒன் தான். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நடிப்பு அரக்கன் திவாகர் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து விட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஓகே. என்ன நடக்குன்னா, நடிப்பு அரக்கன் என்று தன்னைத்தானே பீற்றிக்கொண்டு, வாட்டர்மெலன் ஸ்டார் என்று தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக்கொண்டு, தன்னை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல காண்பித்து, அதன் மூலம் ஃபேம் ஆகி, நான் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலான நடிகர். இங்கு இருக்கும் நடிகர்கள் எல்லாரையும் விட நான் தான் திறமையானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் டாக்டர் தி. திவாகரன் பிபிடி என் அவர். ஓகேவா? இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் சமீபகாலமா நெறைய கான்ட்ரோவர்சிஸ் பேசி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்ப என்னன்னா, ரீசென்ட்டா இவர எந்த ஒரு ஷோஸ்லயும், எந்த ஒரு இதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இவர அழைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ரெட் கார்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த ரெட் கார்ட் காரணமாக இவர் இனிமே சினிமால ஒரு லோ பட்ஜெட் படத்துல, சினிமா அதாவது இந்த நம்ம என்ன சொல்றது, அந்த நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துல இல்லாத ஒரு தயாரிப்பாளரோ, இல்ல டைரக்டர் அசோசியேஷன்ல இல்லாத ஒரு டைரக்டரோ, புதுமுகமா வச்சு படம் எடுத்து, அதாவது தியேட்ரிக்கல் ரிலீஸ் இல்லாம ஒரு 2, 3 தியேட்டர்ல மட்டும் ஓடக்கூடிய படங்கள் உங்களுக்கே தெரியும். நம்மலாம் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது, இந்த படம்லாம் வந்துச்சா அப்படின்னு யோசிப்போம். அந்த மாரி படங்கள்ல அதுவும் இவன வச்சு எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, டவுட் தான். ஏன்னா, ஒரு ந நபர் டைரக்டர் சொல்றத கேட்டு நடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நான் நடிக்கிறத தான் டைரக்டர் எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இவன் 2வது ரகம். நான் நடிக்கிறது தான் டைரக்டர் ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடிய நபர் தான் நம்ம வாட்டர்மெலன் திவாகர். திவாகர பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, நெறையவே அவன் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. நடிகர்கள திட்டுறது, பெரிய பெரிய நடிகர்கள வம்புக்கு இழுக்கிறது. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தனுஷ எனக்கு வாய்ப்பு குடுத்தே ஆகணும். நீங்க நான் போஸ்ட் போட்டேன். நீங்க எனக்கு வாய்ப்பு குடுக்கணும்னு. அதுக்கு இவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. நீங்க எனக்கு வாய்ப்பு குடுத்தே ஆகணும். மிஸ்டர் திவாகர், நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட இன்ஸ்டால, யூடியூப்ல பிளஸ் முன்னாடி டிக்டாக்ல ஃபேமா இருந்த எவ்வளவோ பேர் எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்கன்னு சொல்லி டாக் பண்ணி, எத்தனையோ டைரக்டர்ஸ்க்கும், எத்தனையோ நடிகர்களுக்கும், எத்தனையோ புரொடியூசர்ஸ்க்கும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைத்ததான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க பெரிய புடிங்கி மாரி, அவங்க எல்லாரையும் விட நான் பெரிய நடிகர் அப்படின்னு. நடிகர் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஓகேவா? நடிகர் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அவங்க நடிப்ப ஒரு முழு மூச்சா எடுத்து பண்றவங்களா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? இன்டர்வியூவ முழு மூச்சா எடுத்து பண்றீங்க. ஒரு இன்டர்வியூக்கு ரூ. 6,000 500 இன்டர்வியூ இது பண்ணியிருக்கேங்கிறீங்க. எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இன்டர்வியூக்கு போறது, ஒவ்வொரு இன்டர்வியூலயும் என்னமோ கீழ சேர்ல ஆணி வச்ச மாரி எந்திரிச்சு ஓடுறது. இத மட்டுமே முழு மூச்சா பண்ணிக்கிட்டு, எனக்கு வாய்ப்புகள் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த ரெட் கார்ட் இஷ்யூக்கு மக்களே, நான் எனக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த ரெட் கார்ட் இஷ்யூக்கு அப்புறம் தான், இவனுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியவும் தான் டைரக்ட்டா தனுஷ் அவர்கள இது பண்றான். ஏன்னா, அவரு உச்சபட்ச நடிகர். அவர் மேலயும் சில கான்ட்ரோவர்சிஸ் உங்களுக்கே தெரியும். அவருக்கு படங்கள் குடுக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அவர நம்ம வம்புக்கு இழுத்து, அவர் மூலமா நம்ம ஒரு வாய்ப்ப தேடிக்கிடுவோம். அப்படிங்கிற மாரி ஒரு உணர்வ தான், அந்த உணர்வுல தான் இவன் இத பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ, இவன் உண்மையிலேயே எல்லாரும் நெனைக்கிறோம், பைத்தியம் அப்படிங்கிறது திருந்தக்கூடியது. பைத்தியம் மாரி நடிப்பவர்கள் திருந்த மாட்டாங்க. இவன் 2வது ரகம் பைத்தியம் மாரி நடிக்கக்கூடிய நபர். ஸோ, இவன் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மள நெறைய பேரு நெறைய விஷயங்கள நம்ம நான் உங்கட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெட் கார்ட் இஷ்யூல நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்த விஷயம் என்னன்னா, இவங்க பிக் பாஸ்க்கு போறாராமே, இவர் திவாகர் அப்படின்னு. பிக் பாஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. பிக் பாஸ் ஷோவோட ஃபைனல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் வெளியில வந்துருச்சு. அதுல திவாகர்ங்கிற பேரு சஜஷன் லிஸ்ட்டுக்குள்ள இல்ல. ஓவரால் லிஸ்ட் ஒரு 100 பேர், 200 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. இவங்கலாம் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கும். பட் கன்சிடர் கூட பண்ணல. அதத்தான் நான் இங்க சொல்கிறேன். இவன கன்சிடர் கூட பண்ணல அந்த ஷோல. ஸோ, தயவுசெய்து யாரும் இவன் பிக் பாஸ்ல இருக்காங்கிற அந்த ஒரு பொரளிய மட்டும் நம்பிறாதீங்க. பிக் பாஸ் ஷோல இவன மாரி ஆளுங்கள எடுத்து உள்ள போடவும் மாட்டாங்க. அ தயவுசெய்து அப்படி எந்த ஐடியாவாவது விஜய் டிவிக்கு இருந்துச்சுன்னா, இவன் மேல ரெட் கார்ட் குடுத்துருக்காய்ங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவன எடுத்து உள்ள போட்டீங்கன்னா, உங்க விஜய் டிவி மேலயும் மக்கள் ரெட் கார்ட் குடுத்துருவாங்க. மக்களுக்கு எதிரான ஆட்சிய பார்த்திருப்பீங்க. மக்களுக்கு எதிரான நடிகர நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுதான் மிஸ்டர் திவாகர். டாக்டர் திவாகர் பிபிடி அவர்கள். ஸோ, இன்னைக்கு நம்ம பேசின வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கும். என்டர்டெயின்மென்ட்டா இருந்திருக்கும். இது ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.